இப்ப இந்த காணொளியில நல்ல அருமையான சமையல் ஒன்று சமைக்க போறாங்க. என்னன்னா நாங்க ஒரு பிரசான மீன் ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். கோட்டை மீன் துடிக்க துடிக்க வாங்கி நான் பட்டி வச்சிருக்கேன். பச்சை மீன் துடிக்க துடிக்க வாங்கி அறுத்து வச்சேன். நாங்க முதல்ல ஒருக்கா சமைச்சிருப்போம் உப்பவியல். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது எண்ட ஆசைக்க வேண்டியது அதிகமா இதற்காக செஞ்சதுதான் இது. அதாவது இந்த உப்பவியல் வந்து வெட்டிக்குலோ ஸ்பெஷல். மட்டக்கிளப்புல ஸ்பெஷலா இருக்கு. உப்பவியல் தான் என்ன அதிகமா வருது இல்லையே. ஒரு மாவரம் பூத்து காய்க்கல. எத்தனை மிது இங்க பாருங்க லைன்ல விழுந்துச்சு. நீங்க பாருங்க எத்தனை மாங்காய மிது தட்டி தண்டு ஒண்டி விழா தட்டி விடுது. என்ன பண்றீங்கடா மக்களே? நான் ஒன்றுதான் நாஞ்சன் என்ன செய்யறேன் 4 விழுந்தது. உப்பவியலுக்கு தேவையான முக்கியமான பொருளே இதுதான். இது இல்லாட்டி அந்த உப்பவியல் டேஸ்டா வரியாது, நல்லா வரியாது. அதுக்கு பேர் உப்பவியலும் இல்லை. அளவுக்கு தேவையான உப்பு போட போறோம். ஓகே, உப்பு தானே போடணும். உப்பா இரண்டா உப்பு தான் போடுறோம். ஓகே, உப்பவியலுக்கான மாங்காய் வந்து அழகாக அவிஞ்சி வருகுது. கடையணும் நல்லா பத்து ரதியம்மா நெருப்பு. ஓகே, அழகா வந்து கடையணும் ரதியம்மா. ஓகே ரதியம்மா போடுவேன். ஓகே, 1 2 ஓகே. இப்போ வந்து நாங்கள் அழகாக வந்து உப்பைக்குள்ள மீனை போட்டுதான் இந்த மாதிரி கொதிச்சுது. மீனெல்லாம் நல்லா அவிஞ்சி தரதியம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி, நான் மிது, நான் சாணு. இப்ப இந்த காணொளியில நல்ல அருமையான சமையல் ஒன்று சமைக்க போறாங்க. என்னன்னா நாங்க ஒரு பிரசான மீன் ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். கோட்டை மீன் துடிக்க துடிக்க வாங்கி நான் பட்டி வச்சிருக்கேன். மரத்துல அழகான மாங்காய் காய்ச்சி மலர்ந்து கொண்டு இருக்கின்றது. மாமரத்துல அதுல ஒரு 2 மாங்காய் நாங்க அப்புறம். ஓகே, அதாவது இப்ப ரதியம்மா சொல்றது என்னன்னு சொன்ன மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நேற்றா முந்தினாதா சரியில்லை, நேற்று முந்தினாத நான் கேட்டு நான் வந்த டைம்ல ரதியம்மா உங்களோட கையால் எனக்கு உப்பவியல் சாப்பிடணும் ஆசைன்னு சொல்லி, அப்போ அதே போல் நான் காலையில் வந்தேன். ரதியம்மா சரியா ரதியம்மா வீடியோ எடுப்போம்னு சொல்லி அப்போ சொன்னாங்க என்னை கொண்டு சமைக்க போகிறேன், நீ சந்தோஷப்படுவாடாண்டு. அப்படி என்னடா பண்ணு கேட்டேன். உப்பவியலாம், ஆனால் இது வந்து மாங்காய் போட்டு மாங்காயில் அறுத்து போடாமல் மக்களே தெரியும் தானே உங்களுக்கு, வேறு லெவலாக இருக்கும். நாங்கள் முதல்ல ஒருக்கா சமைச்சிருப்போம் உப்பவியல். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது எண்ட ஆசைக்க வேண்டியது அதிகமா எதற்காக செஞ்சதுதான் இது. என்ன சமைக்க போகிறீங்க? ஏன் எனக்கு அப்படி செய்ய ஆசை வந்து உங்களுக்கு? நீங்க கேக்குறானேம்மா உப்பவியல் எப்ப அதிகமா வைக்கிறேன். மாங்காய் ஆச்சி கண்டியல்ல போன்ல காய்ச்சலாமா நிறைய மாங்காய் ஆச்சி கிடக்கு. இது எப்ப வரி நம்ம உப்பவியல் ஒரு நாளைக்கு வைக்கணும். கட்டாயம் பாத்தீங்கன்னா மக்களே, இப்ப மாங்காய் வந்து இந்த டைம்ல மாங்காய் நிக்கி அதிகமான வீட்டு அப்படின்னு சொன்னா எல்லா டைம்லயும் காய்க்கும். இன்றைக்கும் காய்க்கும், ஒரு 2 மாதத்துல காய்க்கும். சீசன் உண்டு இல்லை, அது எப்பயும் காய்க்கும். அந்த வகையில இப்ப ஒரு 5-6 பிஞ்சு நின்றது அங்கால. அப்ப அந்த பிஞ்சு இப்ப கொஞ்சம் காயாயுது. அப்ப அந்த காய் பருவத்துல நம்ம மாஞ்சி உப்பவியல் சமைக்கான்னு சொல்லியிருந்தாங்க ரதியம்மா. ஓகே, மேலே சந்தோஷமாக ரதியம்மா. இப்போ பார்த்தேன்னா பூவும் வெஞ்சும் காயமா இருக்கின்ற மரத்துல பூக்குன்றது, பூக்குது பக்கம் காய்க்குது. உண்மையிலே உங்களுக்கு தெரியும் என்ன ரதியம்மா வந்து நாங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சு தருவாங்க. அப்படிதான் அம்மா அப்போ ஒரு ஆள் தானே அவங்களும். என்னென்னு சொல்கிறேன், நம்மளோட பிள்ளைகள் என்ன கேட்காங்களோ அதை செய்வாங்க. அதான் ரதியம்மா. உண்மையிலே சந்தோஷமாக ரதியம்மா. இன்றைக்கு நாங்கள் அப்படி காய்ச்சினிக்கா வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பாங்க போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காணொளியில பகிர்ந்து கொள்வோம். வீடியோக்கு போகலாம் வாங்க. மரத்திலே காயாய்வோ முதல் இல்லை மக்களுக்கு நம்ம பொருட்களை காட்டும் ரதியம்மா. சரியா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே கோல்டன் மீனாம் ரதியம்மா வாங்கிக்காங்க. பாருங்க, பச்சை மீன் துடிக்க துடிக்க வாங்கி அறுத்து வச்சேன். ஐயோ, உண்மையில பாருங்க எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரதியம்மா. இது எங்க வாங்கின நீங்க? தேவையான பொருட்கள் இதுக்குள்ள இருக்குமா, மஞ்சத்தூள் அது எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உப்பவியலுக்கு வந்து தேங்காய் பால் ஒன்றும் தேவையில்லை, சும்மா உப்பும் மஞ்சளும் புளியும். எப்படி புளி எந்த அளவுக்கு போடுறோமோ அவ்வளவு கறி நல்லா டேஸ்டா இருக்கும்.
அதாவது இந்த உப்பவியல் வந்து வெட்டிக்குலோ ஸ்பெஷல், ஆமாம். மட்டக்கிழப்புல ஸ்பெஷலாக இருக்கும். மட்டக்களப்புல பேசுகிறேன்டா உப்பையே தான். இப்போ ஜஃப்னா சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒடியல் குழுண்டு காய்ச்சுவாங்க, ம். அந்த மீன் அதெல்லாம் போட்டு ஒடியல் குழுமை காய்ச்சுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பவியல். உப்பையே. உப்பவியல்னு சொன்னால் எனக்கும் இது வந்து எப்போ தெரியும்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போனார் அதிகமாக இருக்கா நான் நினைக்கிறேன். நாங்கள் அனுஷன் எல்லாம் உண்டா சமைச்சிருந்தீங்க அதே ஞாபகம் இருக்கா? அந்த அதெல்லாம் வீடியோவில் போடலை நாங்கள் ஒரு தூண்டலை பிடிச்சி நீங்கள் சமைச்சு காட்டுனீங்க. அண்டு தான் எனக்கு அந்த உப்பவியலில் டேஸ்ட் எப்படி என்னது விளங்கினது. உண்மையிலேயே அது அந்த டைம் சாப்பிட்டு எனக்கு மறைக்கலாம் பித்ரா. உண்மையிலே அந்த டேஸ்ட்லாம் கேட்டேன் நிறைய மாட்டேன்னு செஞ்சாங்கன்னு சொல்லி. உண்மையிலே இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் தான் மக்களே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ரதியம்மா, ஃபெஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள். மாங்காயை வட்டி தருவோமா? மாங்காயா? ஓகே, கம்பாய். அப்போ வாங்க மாங்காயை காட்ட தான் வேணும், எல்லாத்தையும் காட்டணும் உங்களுக்கு. என்னென்னு சொன்னால் எங்களை ரதியம்மா வீட்டு முற்றத்தில் காய்க்கிற மாங்காயை கட்டாயம் காட்டணும் நாங்கள் உங்களுக்கு. எங்க ரதியம்மா வெட்டுமா அது? எவ்வளோடா அன்னைக்கு வேணும் பார்த்தீங்களா அவங்களே? ஓ, ஆனால் இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு இடத்தையும் மாங்காய் இல்லை, ரதியம்மாட விட்டு தவிர இங்கே மட்டும்தான் நிற்கி. ரதியம்மா சரி தானே, அவள் உண்மையிலே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தானே, எது சொன்னாலும் செய்வாங்க. எது ரதியம்மா ஆய்வோம் இதையா இதுலையா எங்க இதுல ரதியம்மா? இது சின்ன, இது சின்ன என்ன சொன்னும், இது சின்ன தானே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாங்காய் அப்புறம் மக்களே. வா 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 வா. என்னடா அது? 2000 சொல்லுங்க. ஆ 2 என்ன ரதியம்மா வருது இல்லை? ஒரு இடத்துல மாமரம் பூத்து காய்க்கல. எத்தனை மிது இங்க பாருங்க லைன்ல விழுந்துச்சு. நீங்க பாருங்க எத்தனை மாங்காய மிது தட்டி தண்டு ஒண்டி விட தட்டி விடுது. என்ன பண்றீங்கடா மக்களே? நான் ஒன்று தான் நாஞ்சன், என்ன செய்யறேன் 4 விழுந்தது. ரதியம்மா சரி, எங்களை வீட்டை 2 தாங்க சரியா? என்ன செய்யணும் நம்ம எடுத்து வைப்போம். என்னடா வீட்டையும் சொதிக்கலாம் தானே, கொண்டு போய் மாங்காய் தானே சொதிக்கலாம் வேற லெவலாக்கி. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாங்காய் எல்லாம் வீட்டை வந்து பழப்புளி தேசி புளி தான் விடுவாங்க. ஆனால் மாங்காய் கிடைக்கிறதுன்றே பெரிய விஷயம். அது கிடைச்சிருக்கு ரதியம் மாட்டேன், அதெல்லாம் சந்தோஷம். சனு கொண்டு அப்படியா? ஓகே ஓகே இந்தாங்க இன்னொன்றதையுமா இன்னொன்று. ஓகே நான் எடுத்து வரேன். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் மிதுவுக்கு சொதிக்கொண்டு சொன்னால் சும்மா குடத்தில் இருந்தாலும் குடிச்சிட்டு போய் தேறிப்பான். என்ன தெரியுமா? ஓகே வாங்க. உண்மையிலே உப்பவியலுக்கு தேவையான முக்கியமான பொருளே இதுதான். இது இல்லாட்டி அந்த உப்பவியல் டேஸ்ட்டாக வரியாது, நல்லா வரியாது. அதுக்கு பேர் உப்பவியலும் இல்லை. உங்களோட ஊரில் இந்த உப்பவியலுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க மறக்காம. என்ன செய்யணும்? இன்னும் புளிப்பண்டை மாட்டேன் இந்த மாங்காய். 2வது நாங்கள் ரதியமாக முதல் வாரம் என்ன அதிகமா இந்த பழம் வந்து ராசனும் இப்படித்தானே இந்த பழத்தை ஒன்று சொன்னே விடத்தை ஓட்ட ஓடுறேன் கடிச்சு இருந்தா சரி வேற லெவலா இருக்கீங்களா? இவடத்துல முள்ள மீன் அண்ணன் மீன் அதிகமா எங்க அந்த மாதிரி இருந்தல்லோ நாங்கள் முதல்ல இங்கேண்டா கிடைக்கிற சின்ன நேரத்துல எல்லாரும் விளையாட்டு கிடைக்கிற பண்ண அதே மாதிரி தோல் தாங்க சாப்பிடுவாங்க. ஓகே இங்க பாருங்க சாப்பிடுவாண்டா 2 போட்டா சொல்லி வேலை இல்லை அருமையா இருக்கீங்க அதிகமா போட போறோம். என்ன போட போறீங்க? தண்ணி ஊத்துறமா? இப்போ அதெல்லாம் 2வது மாங்காய் அறுவடைமா 2வது மாங்காய் அரி ஓகே 2 மாங்காய் காணும் உங்களுக்கு என்ன கூட போடலாம் புளி தானே. மக்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நீங்களும் எங்கட வீடியோ ஃபுல்லாக பார்க்குற நீங்கள் மக்களே ட்ரை பண்ணி பாருங்க. உப்பவியல் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்னடா இப்படி செய்யலான்னு யோசிப்பீங்க, ஆனால் அதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் பிள்ளைங்க அதை டேஸ்ட் அப்படின்னு சொல்லி. என்ன அதிகமா
பால் தானேம்மா மாங்காய் அதான் 2 3 நேரம் கலவுறேன். ஓகே ஓகே 20 தானே தெரியுமா அது போதும். பால் தண்ணி மக்களே எல்லாம் தெரியுமா 2 3 நேரம் கழுவுறாங்க வெங்காயம். ஓகே ஓகே அண்ணா மண் ஷெட்லாம் அதிகமாக வைக்க போகிறாங்கடாப்பா. நாங்கள் ஒரு மண்சட்டியில மாதிரி சமைச்சேட்டம்மா நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு கஷ்டம் உன்னிச்சை போனோம் சரியா. உன்னிச்சையில் உண்மையிலே எதுன்னு சொல்கிறேன் கோல்டன் மீன்லாம் ஃபேமஸ் நாங்கள் தான். உன்னிச்சை கோல்டன் மீன் வேறு உள்ள டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் சட்டிக்குள்ளே அரிஞ்சு போட போகிறோம். அழகாக கழுவி விட்டுட்டோம். இரண்டாவது மாங்காய் அறிய போகுது. அதிகமாட்ட பார்த்தீங்கன்னா மல்கோவா மாங்காய் இருக்கு, வெள்ளைக்கொழுமா இருக்கு, கருத்த கொழுமா இருக்கு, பலாமரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு. பிளாட்டும் இருக்கா அட்டவுளி பல வகைகள் எல்லாம் இருக்கு. ஒன்று பசுமாடுக்கு மட்டும்தான் இல்லை வீட்டில். ஏன் இல்லை பசுமாடு இன்னைக்கு ஹோட்டலில் முதல் வளர்த்துனீங்களோ? வளர்த்தா இப்போ இல்லை. ஓண்டா இன்னைக்கு ஹோட்டலில் தான் ஏனும் இதில் முதல் பசுமாடு இருந்தாங்க. வாங்கணும் பார்ப்போம் சாகிறது கிடையாது வாங்க. ஆனால் வீட்டில் மாடு வளர்க்கணும் அதிகமாக. மாடு வளர்த்து அதில் முடிக்கணும். சீதேவி என்னவாங்க கோமாதா நாங்கள் பொங்குறானி பட்டி பொங்கல் பட்டி பொங்கல் மது. பா என்ன புளிராது. ஓகே இப்போ பார்த்துக்கணும் மக்களே அதிகமாக வந்து எல்லா மாங்காயும் அரிஞ்சுட்டாங்க. போட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன போடுங்க வெங்காயம் போடணுமா? அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த உப்போயில் வந்து மாங்காயும் கொச்சிக்காயும் வெங்காயத்தை போட்டு வச்சு நல்லா அவிக்கணும். அவிச்சு கூடாக வரணும். உப்பவியலைண்டா ரதியம்மா செஞ்சு தர வரல உள்ளாக்கிண்டா உப்பவியலுக்கே ஒரு டேஸ்ட் விடணுமாக்கி ரதியம்மா. நான் இன்றைக்குமே மக்களே வீட்டோட சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு சாப்பிட்டு காட்டணும் மக்களுக்கு. என்னடா கொச்சிக்காய் 2 ஒட்டி போடுறேன். 2வது கடைகிறது கொச்சிக்காய் கூட போடணும் மக்களே. இதுக்கு உரைப்பு புளிப்பு 2 வந்து கண் இருக்கணும். மீன் வந்து இது உன்னிச்ச மீன். உன்னிச்ச கோட்டு தானா? நான் சொன்னேன் தானே உன்னிச்ச கோட்டு தானே ஸ்பெஷலு. நிறைய பேர் என்ன செய்வாங்க மக்களே அந்த உன்னிச்ச அந்த குளத்துக்கு போய் என்ன செய்வாங்க. இங்கே வந்து ஒரு ஆள் வந்து முன்னுக்கு கிட்டத்தட்ட விடிச்சா 5 6 மணி போவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அப்படி தான் மீன் வாங்குறேன். ஏன்னா அங்கே மீன் வந்து 400 கிலோ. அங்கே 400 இங்கே வந்து 1200. அப்போ அங்கே போய் நின்று அந்த மீனை வேண்டி உப்பையெல்லாம் சாப்பிடுவாங்க ஃபேமிலியாக. நாங்கள் கிட்ட இல்லை போனோம் எல்லோரும் ஃபேமிலியாக தெரியுமா ஜோ? என்னடா அது நாயாடாது பஸ் போகிற மாதிரி ஊவண்டு இருந்தோட அப்படிதான். சதியம்மா வெங்காயம் பண்ணுறாங்க மக்களே. பைக்க ஒன்று தெரியுமா? ஆய் ஏய் பாரண்டை கம்பெடுத்து ஆளப்பாய் பட்ட பாரு. ஓ ஆறு உங்கூட இல்லையே எதுமா இந்த நாய் இல்லை வேறு நாய் தான் அது. ஓ இது இருக்கா மந்தா தான் பின்னால் ஓடுவோம். அடே எங்களை விட்டு அந்த கிடந்த 2 குட்டியும் சேர்த்து போய்த்துரா மக்களே. உங்களுக்கு தெரியும் நாங்கள் கருப்பன் பைரவன் 2 வீடியோவில் காட்டிப்போம். அது மகன் அது 2 சேர்த்து போய்து ஏதோ கண்படம் போய்து மக்களே. உண்மையிலே கண்படம் இல்லை கவலையாக போய்து. மனுஷனுக்கு வர ஆபத்து நாயல்ல அடிக்கிறோம் நம்ம வளர்க்குறோம். அதுவும் பாருங்க டே கருத்த நாய் சேர்த்து சரியா 2 நாள் அடுத்த நாய் சேர்த்து போய்த்துரா. என்ன செஞ்சு எதுவும் இல்லை. அளவுக்கு தேவையான உப்பு போட போகிறோமா? ஓகே உப்பு தானே போடணும். உப்பா 2 உப்பு தான் போடுறேன். உப்பு தான் போடுறேன். ஓகே இதுக்குள்ளே வேற 100 இல்லை தெரியுமா? தண்ணி விட்டு மகன்
கொஞ்சம் போறல புரசா அடிச்ச மஞ்சத்தூள். நாங்கள் என்ன தெரியுமா எங்கள்கிட்ட மிக்ஸ் ஆகிடுது கொச்சி காய்ச்சல் மஞ்சத்தூள் மிளகு எல்லாம் எல்லாம் போட்டானே. ஆமாம். ஓகே பார்த்தீங்கன்னா அளவுக்கு தேவையான மஞ்சள் போட்டுத்தோம். பார்த்தீங்கன்னா அளவுக்கு தேவையான தண்ணி விட போகிறோம். மாங்காயம் போகுது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும் அதிகமா. அப்படியே வரும். இப்போ மீனை போடுறல இல்லை இப்போ போடுறல எல்லாம் கடைஞ்சி கடைஞ்சினா போடுறேன் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்குள்ளே வந்து எல்லா பொருட்களையும் போடுதோம். இதை வந்து நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம். இது கொஞ்ச நேரத்தில் வந்து கொதிச்சு வரும். அப்போ நாங்கள் இதை கரண்டி விட்டு கடையணும். ஓகே வாங்க அடுப்பில் ஏற்றலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உப்பவியல் சட்டியை கொண்டு அடுப்பில் வைக்க போகிறோம். என்ன விறகு அதிகமா அது? நான் அங்கே வயலுக்குள்ள எடுத்தது வந்து நான் எவ்வளோ நின்ற மரபுது. சரி அண்டு விதைக்கும் போது நாங்கள் இங்கே கிணத்தோரம் படுத்தமே மரத்தை கழிச்சு கொண்டு வச்சிருக்க ஒரு நிழலை இல்லதாக்கி வச்சிருக்காங்க. அது என்ன மரம்னு சொன்னா அதுல நீட்டு காய் காய்க்கும். அவரைக்காய் காய்க்கும் இல்லோ. தெரியும் தெரியும் தெரியும். நாங்கள் ஸ்கூல் ட்ரைவர் அந்த மரத்தால மாறினாங்க. அவரைக்காய் காய்க்கும் பட்டா இல்லை நம்ம சுனைக்கும். சுனைக்கிறதா அது? அடே நான் சொன்னலடா பண்டு எனக்கு சுனைக்கண்டு அப்படித்தான்டா பட்டிக்கு எனக்கு ஏதோ ஓ டே அண்டு வம்பட்டி சொலஞ்சது இப்போ 3 மாதம் அதிகமாக எடுத்தாங்க அந்த வம்பட்டியை பார்த்தீங்களா எங்க இருக்கேன். அண்டே தினம் பாத்தீங்கன்னா மக்களை விதைக்கும் போது அதிகமாக வம்பட்டி சொலஞ்சுது. களவெடுக்கல நம்மட சொத்து நமக்கு கிடைக்கும். இப்போ மக்கள் நாங்கள் எங்கட வெள்ளாம விளைஞ்சிது எங்கட வெள்ளாம விதைச்சு அடுத்துனா நாங்கள் வேலி கட்டின வம்பட்டியை காணலன்ட்டு நாங்கள் தேடி திரிஞ்சு ஓட்டு எங்கட ஒரு மாமி ஒரு ஆள் வந்தாவு ஆடியா இது மாமி நான் இந்த பார்த்து இனிடைம் நான் வந்தா பார்க்குறேன் மாமி இந்த மூலையில் பார்க்குறேன் ஏன் புள்ளான்ட்டு கேட்டா நான் எங்களை மம்பட்டியை காணல யாரும் பத்தைக்கு ஓட்டிக்காங்க என்னோட பார்க்குறேன். அப்படி நான் 2 அடி இப்படி வைக்கல ஒரு புடி ஒன்று தெரிஞ்சிக்கு மாமி மாமி நில்லுங்கோ மம்பட்டியை பாருங்க இந்த அடிக்கு ரோட்டில் காட்டுக்குள்ளாண்டியன்னு எடுத்துட்டு வந்தம்மா. அதான் நம்மளோட பொருள் சொன்னால் அது எங்கே இருந்தாலும் இப்போ இருந்தாலும் அது கிடைக்கும் நமக்கு. அது அதாவது அதிகமாக இதில் இந்த என்ன விலங்குன்னு சொன்னால் அது நம்மளோட பொருள்னு சொன்னால் அதிகமாக எங்கே போனாலும் அது வந்து நம்மகிட்ட சேர்ந்துரும். அது விளங்கிட்டா அதான் அது விதி. அதான் விதின்னு சொன்னால் அது எங்கே இருந்தாலும் வந்து சேரும். அது அதெல்லாம் நியதிராது. நான் தம்பிக்கு போட்டுட்டேன் நான் போட்டோ எடுத்து நான் பார்த்தேனாங்க இப்படி மம்படியான இந்த கிடச்சித்தம்மா மம்படி புள்ள கிடச்சித்தாண்டின்னு எனக்கு அது 3 வருஷம் அப்படி நான் பாவிச்ச மம்பட்டி இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இல்லைன்ற கவலை எனக்கு. அது உண்மைதான். நம்மகிட்ட இருந்த ஒரு பொருட்கள் பார்த்தீங்கன்னா நமக்களே நம்மளோட அதாவது நம்மகிட்ட இருந்த கூட இருக்கிற ஒரு பொருட்கள் இது செருப்பா இருக்கட்டும் சீப்பா இருக்கட்டும் காப்பா இருக்கட்டும் அது ஒருவாண்டு சொன்னாலும் அது போகும்னு சொன்னால் அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஏதாவது நம்மகிட்ட இருந்து போகிற மாதிரி இருக்கும். அது அண்டையை நினைச்சேன் வீட்டை மண் கிடந்த மகன் மண்ணை நம்ம சரிக்கிறேன்டா மம்பட்டி நம்மட மம்பட்டி இல்லே நாம் வட்டைக்கு போயிட்டு வரக்குள்ள அந்த மம்பட்டி எடுத்து வந்தேன் அந்த மம்பட்டி எடுத்துக்கொண்டு ஆனால் மண் பரகுனேன். ஓகே மேலே சந்தோஷம் மக்களே. நாங்கள் அடுப்பில் ஏற்றிருக்கோம் அந்த கடையும் போது காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே இப்போ வந்து அழகா வந்து இப்போ வேலுக்கு வேணும் மாங்காய் அவிஞ்சு விட்டது அவிஞ்சு வருது நேரம் அதிகமா. ஓகே கடையணும் நல்லா 10 ரதியம்மா நெருப்பு. ஓகே அழகா வந்து கடையணும் ரதியம்மா. தண்ணி காணாம தண்ணி விடணும் மீன் அவியணுமே. ஓகே மாங்காய் அவிஞ்சுதா ரதியம்மா? அவிஞ்சு வருது ஏன்னா அடுப்பு நல்லா பார்த்து தானே குயிக்காக அவிஞ்சிடும். ஓகே ரதியம்மா போடுவேன் என்ன. ஓகே 1 2 ஓகே இப்போ வந்து நாங்கள் அழகாக வந்து உப்பு இவ்வளோ மீனை போட்டுத்தோம். இப்போ வந்து அந்த கூட்டை வந்து பிரட்டி விட்டு கொஞ்சம் மூடி வச்சா சரி அவிஞ்சிடும். ஓகே கொஞ்சம் தண்ணி விடணும். உப்பு புளியெல்லாம் கொஞ்சம் நல்லா கூட விட்டுனே கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் மீன் குயிக்க ஆவியும். ஆனால் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களா ரதியம்மா மஞ்சள் கலரில் வைத்து அவிஞ்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஓகே ஓகே மஞ்சள் எல்லாம் கணக்காக போட்டிக்கணுமா? எல்லாம் கணக்காக இருக்கிறது.
இப்போ மூடி வச்சா சரி. இப்போ மூடி படியாக கொதிக்கட்டும். ஓகே. அகப்பையும் வச்சு ஒரு கழிச்சு வச்சுடும். அப்படியே இருக்கணும் என்ன சொதி வைக்கிற மாதிரி. இப்போ பார்த்துட்டாங்கிற கறி பிரசா கொதிச்சுது நம்ம. ஓகே இப்போ இறக்குவேன் ரதியம்மா. நல்லா கொதிச்சுது. ஓமா இறக்குவோம்மா. ஓகே எங்கட உப்பவில இந்த மாதிரி கொதிச்சுது. மீனெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு ரதியம்மா. நல்லா வெந்துட்டு. ஆனால் நாங்கள் தேங்காய் பால் விடல சும்மா தண்ணி உப்பு தண்ணி தேங்காய் பால் விடுறல்லே தண்ணிலாம் நான் வைக்கிறேன். ஓகே இறக்கும் ரதியம்மா. தொடருவோம். ஓகே ரதியாஜி ரதியம்மா.